அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் காலையில் சூப்பு, எலும்பு, ஈரல், கொஞ்சம் ப்ரொக்கோலி, கேபேஜி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சூப்பு போட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுலாம், நம்ம மட்டன் வாங்குவோம்ல, அதில் உள்ள போன் கொஞ்சம், ஒரு கைப்பிடி, இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தோல் இல்லாத சிறுபருப்பு கொஞ்சம், 2 அவரைக்காய், ஒரு கேரட்டு, சின்ன துண்டு கேபேஜி, கொஞ்சம் முருங்கை இலை, அதுக்கப்புறம் சீரகப்பொடி இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன், பெப்பர் உங்களுக்கு தூக்கலாக வேணும்னா அரை ஸ்பூன் போடுங்க பெப்பரு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த சூப்பு பொடி இருக்குது பாருங்கள், கிசான் சூப்பு பொடி, நார் சூப்பு பொடி, இதில் ப்ரொக்கோலி பிராண்டு கொஞ்சம் காணும், அது குளுகுளுப்பு தன்மைக்கு, இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் சூப்பு ரெடி ஆயிரும். இன்றைக்கி மட்டனை ஃப்ரை பண்ண, மட்டன் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மட்டனை ஃப்ரை பண்ணணும். அடுத்த வீடியோவில் அதை காட்டுறேன். கொஞ்சம் மல்லி இலை சூப்புக்கு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடிடும். கரெக்டாக 10 நிமிஷம் சூப்பு ரெடி ஆகிடும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். இது ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் போடணும். இப்போ அடுத்த அடுப்பில் என்ன வைக்க போகிறேன், இன்றைக்கி காலை நாஸ்டா கூரவு சேமியா. இந்த சேமியாவை கொஞ்சம் கொதிக்கிற வெந்நியில் 2 உப்பு போட்டு வடிச்சிட்டு திரும்ப இப்படி வேக வச்சுக்கிடணும். ஒரு வடியில் வடிக்க வச்சு இப்படி வேக வச்சுக்கிடணும். இதுக்கு தாளிப்பதற்கு வத்தல், கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கடுகு, நல்லெண்ணெயில் தான் செய்யணும். தேவையான அளவு நல்லெண்ணெய். இப்போ இதில் ப்ரெஷர் சூப்பு போட போகிறேன். இப்போ இந்த வானிலையில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விடுங்க. கேப்பை சூடு, அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு தேவையான அளவு தேங்காய் பூ, இவ்வளோ தேங்காய் பூ போதும். சரியா? இதுவும் இன்றைக்கி காலையில் நாஸ்டா தான். பயிரை அவிச்சிருக்கேன். இந்த பயிரை உப்பு போட்டு வேக வச்சு அவிச்சி வச்சுட்டேன். இதை இப்படியும் சாப்பிடலாம். கொலக்கட்டை வெல்லம் போட்டு கொலக்கட்டை பிடிக்க போகிறேன். இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த உளுந்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை போட்டு வத்தல் போட்டு இதை தாளிக்கணும். சரியா? காலையில் டீ போட்டாச்சு. இப்போ இதை 2வது தான் கொலக்கட்டை பிடிக்கணும். எண்ணெய் காஞ்சிட்டு உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலை, வத்தல், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஏற்கனவே லைட்டாக கொதிக்கிற வெந்நியில் சூடுபடுத்தி வச்ச ஆவியில் வேக வைத்த கூரவு சேமியா, அப்போ தான் ஒட்டாது. அதை தண்ணியில் வேக வைக்கும் போது ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. உங்களுக்கு என்ன எண்ணெயோ அதை ஊற்றுங்க. இப்போ உதிரியாக வரும். ராகி சேமியா உதிரியாக வரும். இதில் தேவைன்னா முந்திரி பருப்பு போடலாம், வெங்காயம் போடலாம், கேரட் போடலாம். நான் வெறும் வத்தல் இது தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ காய்கறி போடலாம். நல்லெண்ணெயில் செய்யுங்க, நல்லது. இப்போது ராகி சேமியா ரெடி ஆகிட்டு, இப்போ இதுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல். தேங்காய் பூ, தேங்காய் பால் உடம்புக்கு நல்லது. நாக்கில் புண்ணு, குடலில் புண்ணு இருந்தால் நல்லது. தேங்காய் பாலும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிடுங்க. இப்போ கூரவு சேமியா ரெடி ஆகிட்டு, அடுத்தது இந்த பயிர் இருக்குதுல்ல, இந்த பயிரை என்ன பண்ண போகிறேன், கொஞ்சோண்டு பயிரை எடுத்து, கொஞ்சம், ரொம்ப இல்லை,
பயிரை என்னச்சு கொஞ்சோண்டு மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்று லைட்டாக சுற்றணும், ரொம்ப சுற்றக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே வெந்த பயிர் பாருங்கள். கொஞ்சம் அப்படியே வச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் வந்து வெல்லம் போட்டு கொழக்கட்டை பிடிக்க போகிறேன். இப்போ இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டுருவேன். இப்போ நாட்டு சக்கரை கொஞ்சம் தூவிக்கிடுங்க. இதுக்கும் தேங்காய் பூ போட்டு தான் கொழக்கட்டை. இப்போ வந்து மிக்சியில் ஒன்று விட்டு ஒன்று லைட்டாக அரைச்சிட்டு வெல்லம் போட்டுட்டேன். இந்த நாட்டு சக்கரை போட்டு அதுக்கப்புறம் இந்த பயிர் ஒன்று விட்டு ஒன்று அரைச்சதை போட்டு இன்றைக்கி நாஸ்டா, காலை நாஸ்டா பயிர் கொழக்கட்டை, ராகி சேமியா. நிறைய தேங்காய் பூ போடுங்க. இந்த தேங்காய் பூ போட்டு இந்த பச்சையாக தேங்காய் பூ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தேங்காய் பாலும் அடிக்கடி இடியப்பம், புட்டு அதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதை இப்படி கொழக்கட்டை பிடிங்க. இது குழந்தைகளுக்கு மத்தியானம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், நம்மளும் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட் வந்து சும்மா அவிச்சே சாப்பிடலாம். உப்பு போட்டு நான் நைட்டே ஊற வச்சுருவேன். இந்த சிறுபருப்பை லைட்டாக வறுத்துட்டு நைட்டு வந்து 10 மணிக்கெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுருவேன். காலையில் வந்து அது நல்லா ஊறிப்பே இருக்கும். அப்படியே வேக வச்சுட்டு வேக வைக்கும் போதே உப்பு போட்டுருவேன். உப்பு போட்டு அதை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெல்லம், தேங்காய் பூ போடணும். 2 உப்பு போடணும். வேக வைக்கும் போது எந்த இனிப்பு செய்தாலும் 2 உப்பு போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம சுகியனும் செய்யலாம். சுகியன் ஒரு நாளைக்கு செய்து காட்டுறேன் பாருங்க. இப்படி கொழக்கட்டை பிடிச்சாச்சு. அதே மாதிரி ராகி சேமியா செய்துட்டேன். ராகியை வந்து கொஞ்சம் தண்ணி தேங்காய் எண்ணெய் விட்டு உப்பு போட்டு நல்லா கொதித்த பிறகு இந்த ராகியை தட்டி வடிச்சிடணும். வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லி கொப்பரையில் கொஞ்சம் வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிக்க வச்சோம். இது இன்றைக்கி காலை நாஸ்டா. இதில் வெல்லம் போட்டும் சாப்பிடலாம், சுகர் போட்டும் சாப்பிடலாம். உங்களுக்கு தேவைன்னா கேரட்டு இதெல்லாம் போட்டு காய்கறிகள் போட்டும் சாப்பிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்க, இன்றைக்கி அரிசியா சேனலில் காலையில் வந்து ராகி சேமியாவும் சிறுபயிறு கொழக்கட்டையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நேரம் கிடைக்கும் போது நான் வீடியோ போடுறேன். அல்லாஹ் உதவியால் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லா இருக்காங்க. எல்லாருடைய துவா பரக்கத்தாலும் இப்போ நல்லா இருக்காங்க. நான் இனி நேரம் கிடைக்கும் போது வீடியோ போடுறேன். தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.